6 7 முகூர்த்தம்லாம் ரொம்ப அக்கிரமம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் தாம்பரம் தாண்டி கல்யாணம். செங்கல்பட்டு ஒருத்தன் கல்யாணம் வச்சுருக்கான் சார், 6 7 முகூர்த்தம். நான் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து போனேன்னா போகிறதுக்கே எனக்கு மினிமம் 1 ஹவர் ஆகும். 5 மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். 4:30 மணிக்கு எழுதுங்க, கரண்ட் இல்லை. அப்படியே பார்க்குறேன், ஷேவ் பண்ணம்மா வேணாமான்னு சந்தேகம். நம்மளுக்கு எப்போவுமே அந்த சந்தேகம் வரும். ஒன்று எதுக்கும் கல்யாண மண்டபத்தில் போய் ஷேவ் கூட பண்ண மாட்டீங்களான்னு ஒய்ஃப் திட்ட போகிறாங்கன்னு முதலே வீட்டில் கேட்டுக்கலான்னு ஷேவ் பண்ணம்மா பாரு அப்படின்னு. கரண்ட் இல்லை, நீ வெளிச்சத்துலேயே வெட்டிப்ப, வேணாம் வா, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற, கல்யாணம் பார்க்க தானே போகிற வான்னிட்டா. அப்பா நல்லதாக போச்சுன்னு. ஷர்ட்டு பேண்ட் எது இருக்குதுன்னு தெரியல. திடீர்னு என் ஒய்ஃபுங்க, இந்தாங்க எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு, அதை போட்டுன்னு வாங்கன்னு. நான் அதை ஆக்சுவலாக ஒழிச்சு வச்சுருந்தேன், எடுத்துட்டா. எங்கள் மாமனார் டெல்லியிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்த ஒரு ஷர்ட்டு அது. அவர் டெல்லிக்கு ஏன் போனார், எம்பிலாம் நினச்சிடாதீங்க, ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த காசுக்காக டெல்லிக்கு போனார். இருந்தாலும் போயிட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தார் சார். கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அது ஷர்ட்டு நல்லா இருக்கும்னு. சொல்லும்போது என்ன சொன்னார், மாப்பிள்ளை உங்களுக்காக கடையாக அலைஞ்சி வாங்கினேன்னு. ஏண்டா எங்கள் பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஏன் அலையணும் இல்லை, ஒரு லூயி பிலிப்பு ஒரு வேன் ஹுசைன்னு பிராண்டட் ஷர்ட்டு இருக்குது. இவர் எங்கே அலைஞ்சிருக்கார் தெரியுமா, அந்த பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்பாங்களா பாலிகா பஜாரில் டெல்லியில், அங்கே சின்ன பசங்க ஷர்ட்டு வேணுன்ட்டார் சார். அதை நான் ஒழிச்சு வச்சுருந்து எடுத்து இதுதான் போட்டுன்னு வரேன் இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்படின்னா. போடுறேன், ஏறவே இல்லை. நானே ஒல்லிங்க, அது எவ்வளோ ஷர்ட்டு எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க, ஏறவே இல்லை. பட்டன் போட முடியல, இப்படி நிற்கிறேன், இப்படி குனிய முடியல. எப்படி நீங்கள் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவிட்டீஸ் வைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். வெளியில் வரேன், கால் டாக்ஸி கூப்பிட்டு வந்தான், ட்ராவல்ஸும் வந்துட்டான். ஓடிபி நம்பர் என்னான்றான். கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பரில், இவன் என்னமோ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன். இவன் அப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது இல்லையா அப்படின்றான். எல்லாம் வெளில வந்த பிறகு கரண்ட் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். நம்ம ராசி அந்த மாதிரி. சார் டாக்ஸியில் ஏறி உட்காரும் போதேங்க இப்படி தான் உட்காந்துருந்தேங்க. ஏன்னா இது ரொம்ப தாராளமாலாம் உட்காந்தா கிழிஞ்சிடும் போல் இருக்குது. அப்போ தான் நினச்சேன், இந்த லேடிஸ் எப்படி டைட்டாக ப்ளவுஸ் போட்டு சுற்றுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேங்க. அப்படியே போய் மண்டபத்தில் இறங்கினா நடக்கிறதே வேறு. 30 பேர் கேட்டான் என்ன உடம்பு சரியில்லையான்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தேன். சார் விடிய காலம் 6 மணிக்கு எப்படி சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. நம்ம வீட்டில் சாதாரணமாக 8:30 தான் சாப்பிடுவோம். 6 மணிக்கு உள்ளே போகிறேன், சொந்தக்காரன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுனா. என் ஒய்ஃபை பார்க்குறேன், என்ன நான் சொன்னதான் சாப்பிடுவியாவா அப்படின்னா. போய் உட்காடுறேன், பிரேக்ஃபாஸ்ட் அந்நேரத்துக்கு 6 மணிக்கு சார் பூரியோடு இது எல்லாம் ஸ்வீட் வச்சான். எனக்கு தான் கையாட்ட வராதில்ல, கிழிஞ்சிருங்க டைட்டாக. அதனால் கை இப்படி வச்சுன்னு இப்படி. இந்த பக்கத்து இலக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்வீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி, சார் உங்கள் ஸ்வீட் அங்கே வச்சுருக்காங்கண்ணா. சார் சாதாரணமாக சாப்பாடு இப்படிலாம் சாப்பிடுவோம், அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி சாப்பிட்டேன். ஏன்னா இது தூக்கி கிழிஞ்சிச்சுன்னா. என் சொந்தக்காரன் சார், என் வயசு பையன், அவன் கேட்டான், என்ன பக்கவாதம் ஏதாவது வந்துதாண்ணா, பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேன்னா. அந்த அளவுக்குங்க. நாங்கள் பையன் வீடு, அப்படி இப்படி ஏறி மேலே போயிட்டு பையன்கிட்ட கை கொடுக்கலான்னா கையை இப்படின்னா கையை பொண்ணுக்கு போயிடுச்சு. என் ஒய்ஃபு டக்குன்னு பொண்ணு கையை பிடிச்சி, நீ அந்த கையை பிடியா அப்படின்னு. வீட்டுக்கு வந்து அப்போனேன், கிழிஞ்சுது. அப்பா நல்லா போச்சுண்ணே. அதாவது மாமனார் கூத்த சட்டு வரும், பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி கஷ்டம்னா கஷ்டம், பிரச்சனை வரும். நீங்கள் எப்பொழுது பிரச்சனையாக நினைக்கிறீர்களோ அப்பொழுது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்போவுமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் பி இன் தி கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னா நம்ம அம்மா வயிறு தான் பெஸ்ட்டு பிளேஸு. அதை விட கம்ஃபர்ட் ஜோன் எதுவுமே இல்லை. வெளியில் வரும்போது தான் அழுவேன். ஆமாம், பிரச்சனையை எதிர்நோக்க பிறந்து இருக்கிறோம். பிரச்சனையை எதிர்நோக்குகிற பொழுது அதை பாசிட்டிவாக எதிர்நோக்கணும். சார் மேலதிகாரினா திட்டுவான், ரைட்டு. அதில் என்ன பிரச்சனைனா திட்டுவன் யாருன்னு பார்க்கணும். இந்த நமக்கு மேலதிகாரி ஆம்பளையாக இருந்தால் பரவாயில்ல சார், பிரச்சனை இல்லை. இந்த லேடிஸ் மேலதிகாரி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு சிஓ லேடி, மிஸ்ஸஸ் வர்மான்னு பேர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அநியாயத்துக்கு திட்டம். அது என்னவோ தெரியல, ஆம்பளைங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கூட ஆம்பளைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க, நான் பிரயோஜனம் அப்படின்னும்.
இந்த ஆம்பளைங்க வேஸ்ட் இந்த ஆஃபீஸில் மொத்தமாக ஆம்பளை குலத்தையே திட்டம். அதாவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி. ஆனால் அதுதான் பாஸு, வேறு வழி கிடையாது. வேலைக்கு போகணுமா வேணாமான்னாச்சு, வீட்லேயும் சொல்ல முடியாதுங்க. இப்போது ஆம்பளை பாஸாக இருந்தான்னு வச்சிங்களேன், திட்டினா வீட்டில் போய் சொல்லலாம், எங்கள் சார் என்னை திட்டாருன்னு ஒய்ஃபுக்கிட்ட. பொம்பளை பாஸாக இருக்கும்போது வீட்டில் போய் சொல்ல முடியாது எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, கூச்சமாக இருக்குது, எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. ஏன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து சண்டை வந்தது வச்சுங்களேன், அவளே எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா, என்ன தாலி கட்டின புருஷனை இப்படி பேசுறதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவள் சொல்லுவாள், ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் உன்னை திட்டுறா, வாங்கின்னு வர, தாலி கட்டின நான் திட்டக்கூடாதான்வா. என்னால் தாங்க முடியல. ஒரு கெட் டுகெதர் அன்றைக்கி எங்கள் மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். அப்பா நல்லதாச்சுன்னு வந்து, சார் அவர்கிட்ட சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் வீட்டில் மேடத்தை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, எங்கள் எல்லாரையும் திட்டாங்க சார். அதனால அடப்பாவி, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேனடா, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை தான் எங்கிட்ட காமிக்கிறா வீட்டில். அந்த மாதிரி எல்லா ஆம்பளை மேலேயும் கோவமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும் சார், மாற்றணும். எப்படி? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மேடம் இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஃப்ரெண்டு. எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லேட்டாக போனேன், மேடம் ஒன்று ரூமுக்கு கூப்பிட்டாங்கன்னு நேராக உள்ளே போனேன். வாட் யூ திங்க் யூ ஆர் லேட் ஆகிடுச்சு. மேம், நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா பொருந்தது மேம் அப்படின்னா. முடிஞ்சு போச்சு. ரியலி? காலையில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னார் அப்படின்ச்சு. அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். பிரச்சனை வரும் சார், வரும். எனக்கு ஈரோடுக்கு வரும்போது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது சார். ஹெல்மெட்டு போடுறது நமக்கு பிரச்சனை, 2 வீலர் ஓட்டுறவனுக்கு அது உண்மையிலே பிரச்சனை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ பிரச்சனைங்க. நம்ம தலையை 3 கிலோ, 7 கிலோ ஹெல்மெட்டு. லாரி தெரில, தண்ணி லாரி தெரில, சிக்னல் தெரில, ஒன்றும் தெரில. ஆனால் அதை பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. சரி, போடணும், கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதில் என்ன நல்லது இருக்கணும்னு பார்க்கணும். அதில் நல்லது இருக்குது. இந்த பின்னால் உட்காந்துட்டு சார், உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லை, தொண எதுவுமே காதில் விடாது சார். இல்லை, எதுவுமே காதில் விடாது. அப்படியே ஓடிட்டு தான். கோர்ட் என்ன பண்ணால் இன்னும் ஒரு படி மேலே போனான். பின்னால் உட்காரவங்களாம் ஹெல்மெட்டு போடணுன்னா நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். அது ஓகேங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஆனால் உங்கள் ஈரோட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நான் பேப்பரில் படித்தேன். ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரே கலர் பைக்கு, உங்கள் ஊரில் தான் நடந்ததா? என்னாச்சு, ஒரே கலர் பைக்கு, ஒரே கலர் ஹெல்மெட்டு, ஒய்ஃபுங்க மாறி ஏறிடுச்சு சார். இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக்கு கலரும் ஹெல்மெட் கலரும் வச்சு தான். நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவான்ற நம்பிக்கையில் இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே, என்னங்க இந்த வழியாக போகிறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு இறங்கிட்டான். மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு. அப்புறம் அவளுக்கு அந்த பைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து 2 பேரும் ஒய்ஃபை நடு ரோட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருக்கிற பாசிட்டிவாக பார்த்துட்டோம். எது பின்னால் தோன்றது கேட்காது. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு என்ன பாசிட்டிவ்? கவலைப்படக்கூடாது. நான் பாருங்கள், என் ஹெல்மெட்டுக்கு பின்னால் A4 சைஸில் என் ஃபோட்டோவே பெருசாக ஒட்டிக்கிறேன். வேறு வழி இல்லைங்க சார். பிரச்சனையில் குடும்பத்தில் 1008 பிரச்சனை வரும் சார். எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு 40 ஆம்பளைங்க ஒரே ரூமில் 10 வருஷம் மகிழ்ச்சியாக இருப்பான், சண்டை சச்சரவு இல்லாமல். ஒரு 40 ஆம்பளைங்க. நீங்கள் சவுதியிலலாம் போய் பாருங்கள், குட்டியோண்டு ரூம் சார், 20 பேர் இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான். ஒருத்தர் சமைக்கிறான், 10 பேர் வந்து சாப்பிட்றோம், அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்கள் 40 பேர் எங்கே இருந்தாலும் ஒரே ரூமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 லேடிஸை வீட்டில் வச்சு நம்ம படுற கஷ்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் சார். படிக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க. வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முழு பரீட்சை, ஃபைனல் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் சிலபஸ் உண்டு. சிலபஸில் இல்லாத கேள்வி வந்தால் கேள்வியை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவான். ஆனால் வாழ்க்கையில் வந்து டெய்லி எக்ஸாம், சிலபஸே இல்லை, சாய்ஸும் இல்லை.
சார் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்னும் எப்படி எவ்வளோ நாள் உங்கள் அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்க, இப்போவே சொல்லுன்னு. என்னத்த சொல்கிறது? ஆனால் பாஸ் அப்படின்ட்டு வர முடியாது, ஏதோ சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா ஈஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி வாயை கொஞ்சம் அடக்கி வைடான்னு. யாரால் முடியாது சார்? எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈஸி சேரில் படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் என்னால் எப்படி முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சார் பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ஓப்பன் டைப்பு, மனசில் ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க, அடி தான். என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்றா. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். சார் எனக்கு திருமணம் ஆன உடனேங்க என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் 4வது பொண்ணு, மீதி 3 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சார் அந்த 3 மாப்பிள்ளை என் கோ பிரதர்ஸு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் என்னை கூப்பிட்டானுங்க 3 பேரும். எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்தவன். மாப்பிள்ளை தம்பி, மாமனார் வீட்டில் கவனிச்சிரு. மாமனார் ஆக்சுவலாக நம்மளை மாதிரி சாது நல்லவர், இந்த மாமியார் உஷாராரு. அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சுன்னா உள்ள அர்த்தம் வச்சு ஒன்று சொல்லும், உஷாராக ஹேண்டில் பண்ணு. எனக்கு லெசன் எடுக்கிறான் சீனியரில், என்ன இருந்தாலும் உஷாராக மாமியாரை ஹேண்டில் பண்ணு. அவங்க என்ன ஒரு டேலண்ட் தெரியுமா அந்த அம்மா? இத்தனைக்கும் படிக்காதது, பட் புட்சாலி, ரொம்ப புட்சாலி. பேச்சு கேர்ஃபுல்லாக பேசணும். யாராவது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க யாராவது எந்த தம்பதி உள்ளே போனாலும் சரி, அவங்க டைலாக் வந்து சமையல் ரூம்லேருந்து சாப்பாடு எடுத்துன்னு வரும்போதே சொல்லுவாங்களாம், எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு. யார் போனாலும் அதே சொல்லி ஏமாற்றிடுவாங்க, உன்னையும் சொல்லுவாங்கன்னு. சார் நான் பார்த்துக்கிறேன், என்ன எத்தனை பட்டிமன்றம் பேசிக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு நான் போனேன். அந்த அம்மா அதே மாதிரி சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தது. அது சொல்கிறதுக்கு முன்னால் நான் முந்தினேன், அத்தா எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு. அந்த அம்மா ஸ்டன் ஆயிடுச்சு. சும்மா சொன்னா அத்தான அதுக்கப்புறம் எந்த மாப்பிள்ளைக்கிட்டேயும் அந்த வார்த்தை சொல்கிறது கிடையாது. சார் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சார். இந்த பெண்கள் எப்பவுமே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டோம், திருமணமான பிறகு நாங்கள் விட்டு கொடுத்தோம், எங்கள் குலதெய்வத்தை விட்டு கொடுத்தோம், எங்கள் தாய் தந்தரை விட்டு எல்லாம் சரி, நாங்கள் கூட தான் விட்டு கொடுக்குறோம். இப்போ சார் பிடிச்சதை விட்றதுக்கு காசிக்கு போகிறான் இல்லை, கல்யாணம் ஆகி பிடிச்சதை விட்டுருக்கேன் நான். எனக்கு அப்பளம்ன்றது அவ்வளோ பிடிக்கும் சார். அப்பளம்னா அவ்வளோ உயிர். ரசம் தயிர் சாதத்துக்கெலாம் அப்பளம் வச்சு சாப்பிடுவேன். சின்ன வயசில் தான் அது ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. ஆனால் அப்பளம் சாப்பிட்றது எனக்கு தனி ஒரு இது இருக்குது. என்னென்னா தட்டில் வச்சு அப்பளம் சாப்பிடக்கூடாது. சில பேர் அதையே அப்பளத்தையே வச்சு அது மேலேயே ரசம் ஊற்றி கச்சிப்பு மாதிரி கீழ்ச்சி சாப்பிடுவான். அப்பளம் பரபரன்னு இருக்கணும். அதனால் அப்பளம் எப்போ வச்சாலும் எடுத்து டேபிள் மேலே வச்சுருவேன், சாப்பிடுவேன், எடுத்து கடிப்பேன். இது பழக்கம். கல்யாணம் ஆச்சு, முதல் விருந்துக்கு போனேன். எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, சார் சாப்பாடு வச்சுட்டு அப்பளம் எடுத்துகிட்டு வரேன்னு வந்து அப்பளத்தை தட்டில் வச்சாங்க. பழக்க சோட்டில் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு சார், மாப்பிள்ளை வைக்கிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடாது அப்பளம் பிடிக்காதுன்னு அப்பளத்தை எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த வடை போச்சேன்ற கதையில் நான் அப்பளம் போச்சேன்னு அப்படியே பார்த்தேன், வரவே இல்லை. அப்பளம் இல்லாமலே சாப்பிட்டேங்க. இது என் ஒய்ஃபு பார்த்துட்டு அவன் என்ன நினச்சிக்கிட்டா உண்மையிலே எனக்கு அப்பளம் முடியாதுன்னு. சரி அப்பளத்துக்காகவா ஒரு டிஸ்கஷனு கல்யாணம் ஆன ஒன்றுன்னு விட்டேன். வீட்டுக்கு வந்து அவள் சமையல் பண்ணால் சாப்பிட்டுங்கன்னா மாடியில் எங்கள் அக்கா, அவள் திடீர்னு சாப்பிடும்போது வந்துட்டா. இப்படி டேபிளில் பார்த்து டேய் அப்பளம் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அக்காவுக்கு தெரியும்ல, அதுக்காக எவ்வளோ யுத்தம்லாம் பண்ணியிருக்கேன் நான். டேய் அப்பளம் அப்படின்ச்சு. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்கிறா, அவருக்கு அப்பளம் பிடிக்காத அண்ணி அப்படின்னு. இது எங்கள் அக்காவுக்கே. எங்கள் அக்கா உடனே ரொம்ப மாறிட்டடா அப்படின்ச்சு. அவள் பொதுவாக ரொம்ப மாறிட்டாடாள். சார் பிரச்சனை தான், குடும்பம்னா பிரச்சனை தான், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். சார் என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடம் சார், அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபு வேலை செய்கிற இடம். இந்த பெண்கள்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் என்ன தெரியுமா, முன்னாலேயே பேசிக்க மாட்டாங்க. தேவையில்லாத சீரியல் பேசுவாங்க, அந்த கதை பேசுவாங்க, இந்த கதை பேசுவாங்க. எந்த கதை முக்கியமோ அதை முதல்ல பேசவே மாட்டாங்க. இந்த வெட்டிங் டே நமக்கு நம்ம பர்த்டே மறக்காது சார், ஏன்னா நம்மளே பிறந்தோம். சில சமயம் வெட்டிங் டே எனக்கே மறந்துடும். இவங்களுக்கு பெண்களுக்கு எப்பவுமே அது மட்டும் மறக்கவே மறக்காது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள், அது மறக்க மாட்டாங்க. நம்மகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை.
முதல் நாளே நாளைக்கு வெட்டிங்க எங்கே கூட்டி போகிறீங்க அது ஏதாவது கேட்கலாம், தப்பு இல்லை, சொல்ல மாட்டாங்க சார். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது பக்கத்தில் வந்து நின்று இன்றைக்கி என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன இல்லை என்ன சொல்லுங்க, என்னது என்ன நம்ம வாயா, நம்மளுக்கு வந்து வாஸ்து நாக்கில் சரி இருக்காது. உங்கள் தங்கச்சி பிறந்த நாள் ஆன முடிஞ்சு போச்சு, வெட்டிங் டே அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, பிரச்சனை. இதே மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு ஆஃபீஸில் எத்துமே என்ன ட்ராப் பண்ணுங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் சார். நாளைக்கு எங்கள் பஸ் வராது, ஆஃபீஸில் நீங்கள் தான் என்ன ட்ராப் பண்ணணும், ஃபைன். அதை முதல் நாள் சொல்லு. காலையில் நம்ம புறப்படும் போது அவசரமாக குளிச்சுட்டு என்ன எங்கள் ஆஃபீஸில் விடுங்கன்னு ஒன்று நமக்கு அப்படியே எரிச்சலாக வரும். ஏன் தெரியுமா, என் ஆஃபீஸு ராயப்பேட்டையிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு அந்த பக்கம் 5 கிலோமீட்ரு. அவங்க ஆஃபீஸ் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி, மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 2 கிலோமீட்ரு. எரிச்சலாக இருக்கும். ஆனால் எரிச்சல் பட முடியாது. மாதம் சம்பளத்தை நம்மக்கிட்ட முழுசாக தரணும். ஏற்றி உட்கார வச்சு 2 வீலரில் எடுத்து போனால், இந்த 2 வீலரில் கூட இந்த ஸ்கூட்டர் இருக்குது பாருங்கள், நான் ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கேன், அது இன்னும் அநியாயம். அது எவன்கிட்ட முடிச்சான்னு இல்லை. 35 கிலோ சார் இன்ஜின் பின்னால் வச்சிட்டான். வெறும் தகுடு தான் முன்னால், இன்ஜின் ஒரு 35 கிலோ, இது ஒரு 80 கிலோ, ஒரு 115 கிலோ ஓட்டின்னு போகணும். முன்னால் வெறும் தகுடு. எங்கேயாவது நாட்டுக்கு போதான்னு ஓட்டின்னு போகும்போது தான் நம்மளும் மனுஷன் தானே, எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு அம்மா போகும். நம்ம மனசு நினைக்கும், நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு. பின்னால் உட்காந்துக்கிற இவங்க வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்துட்டு வருவாங்க. எங்கள் சரவணாவில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயானு. சும்மாரு உங்கள் அப்பா சொல்லலை, நீ வந்து சொல்லினுக்கிற போ அப்படின்ட்டு உள்ளே போனேன் சார். அங்கே போனாங்க, டைம் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு அவள் இறங்குறா. திடீர்னு ஓடி வந்து அவர் எங்கள் பாஸு குட் மார்னிங் சொல்லுங்கன்னு. எரிச்சல். நான் எங்கே இன்னொரு ஆஃபீஸில் போய் இன்னொரு ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் என் ஆஃபீஸில் ஜிஎம் எனக்கே 200 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். அவன் வெறும் டீம் லீடரு, 35 வயசு பையன். இவளுக்கு அவன் தான் பாஸு. வேறு வழியில் ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னு குட் மார்னிங் சார்னு. அவன் ஏதோ ஸ்கூலுக்கு ஏன் போகலன்னு குழந்தைங்களை கேட்குற மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னா. எரிச்சல் இருந்தது. ஆனால் எரிச்சல் படக்கூடாது, சம்பளம் வருது இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், மனசு மாற்றிக்கினேன். எப்படி இப்போ அவங்க ஆஃபீஸில் உள்ளே நுழையும் போது எவனுனாலும் சரி குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அதில் என்னங்க இருப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, அன்றைக்கி வாட்ச்மேன் சொல்கிறான் சார், இன்னொரு வாட்ச்மேன் கிட்ட என்ன காமிச்சு, சாரு ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தான்டா எடுவேட்டுனா. இன்னொரு ஆஃபீஸில் போய் நல்ல பேர் வாங்கணுன்னா எப்படி, இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவன் அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டான் சார், போன மார்ச் 8ஆம் தேதி என் ஒய்ஃபுக்கு பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுத்துட்டான். நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல. இவன் என்ன பண்ணால் ஃபோன் அடித்து எனக்கு எங்கள் ஆஃபீஸில் பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தாங்கன்னா, எனக்கு எப்படி கொடுத்தானுங்க, ஆனால் அதை அவகிட்ட காமிக்க முடியாதுல்ல. உடனே வழக்கம் போல் சூப்பர் சூப்பர் சூப்பர், யூ டிசர்வ் இட். இதுவே உனக்கு லேட்டுமா, எல்லா வசனமும் பேசினேன். ஏன்னா அது மாதிரி பேசணுன்னா ஒரு வாரம் ஓட்டலாம். நீ வீட்டுக்கு போமா, நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு விட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. நான் சும்மா என்ன பண்ணேன், பாலிஷாக கேட்கலான்னு அவங்க ஹெச்ஆரை கூப்பிட்டு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவார்டு ஏதோ கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போ தான் சொன்னாங்க. நான் வேலை நீங்கள் வேறு சார், சுமார் சார், ஆஃபீஸில் 40 லேடிஸு, நான் வருஷம் ஒருத்தருக்கு ரொட்டேஷனில் கொடுப்போம், அல்ஃபபெட்டிக் பிரகாரம் உங்கள் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி அப்பா விட்றா அப்படின்னா. இவன் என்ன பண்ணிட்டான் சார், கொடுத்தது வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா தொலைஞ்சிடுச்சு. சர்டிஃபிகேட்டோட மெமெண்டோ மாதிரி ஒரு புத்தர் சிலையை கையில் கொடுத்துட்டான். இவன் சும்மா இல்லாமல் என்கிட்ட தான் சொன்னாலே, அத்தோடு விடணும் இல்லை, நேராக போய் எங்கள் அம்மா கிட்ட, அத்தை பெஸ்ட்டு விமன் அவார்டு எனக்கு கொடுத்தாங்கோ அப்படின்னு புத்தரை காமிச்சிக்கிறான். எந்த மாமியாரும் ஒத்துப்பாங்க சார், மருமக பெஸ்ட்டுன்னு இல்லை. எங்கள் அம்மா சண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க, புத்தர் மாட்டினார். புத்தரை பார்த்தோம், இதுதான் இது புத்தர், தூக்கி போட்டு வெளிலன்னாங்க. அவள் வந்து அதை வந்து பத்மஸ்ரீ விபூஷன் விருது மாதிரி நினச்சினுக்கிறான். புத்தர் வீட்டுக்குள்ளே வைக்காது, வீடு ஆகாதுன்ட்டாங்க. ரெண்டும் சண்டை. நான் போகிறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் இருந்தால் வீட்டுக்கு ஆகாது, தூக்கி போட சொல்ல அவளை அப்படின்னு. இவன் நான் சொல்கிறான், இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு கொடுத்த ஒரு அவார்டு நான் இங்கே வைப்பேன் அங்கே வைப்பேன். ஐயோ எங்கள் அம்மாவை திருத்த முடியாது சார், எங்கள் அம்மா படிக்காதவங்க, எங்கள் அம்மாவுக்கு புத்தர் பற்றி தெரியாது. ஏன் தெரியாதுன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே புத்தர் எப்படின்னா, நடு ராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடினவர், அவ்வளோதான். இப்போ எங்கள் அம்மா கிட்ட சண்டை நடுவில் போய் அம்மா அதாவது வந்து புத்தர் வந்து போதி மரத்துக்கு போனார், அங்கே தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது, 8 பேருண்மைகள் சொன்னார், அதெல்லாம் சொல்ல முடியாது.
அப்படியே சண்டை பெருசாச்சுங்க. திடீர்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் பார்த்தியா நான் சொல்ல புத்தர் வந்தால் வீட்டில் ப்ராப்ளம் வரும்னு, இப்போ வந்துச்சு பாரு. நாங்கள் சார் சண்டை ஆரம்பித்து வச்சுதே அவங்க தான் சார். வரும் அந்த மாதிரி தான் வரும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில சமயத்தில் சார் என்ன நடக்குதுன்னு இந்த டிராஃபிக்கில், நீங்கள் சென்னையிலலாம் சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. அவ்வளோ கஷ்டம். அது என்னவோ தெரியலைங்க, பஸ்ஸில் ஏறினா லேடிஸுக்கு சீட்டு கிடச்சிது சார், நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேது. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபுக்கு ஏறுறோம், செம்ம கூட்டம், அவளுக்கு எங்கேயும் சீட்டு கிடச்சிச்சு. என்ன தள்ளி 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 தட்ட நம்ம டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜின் இருக்குதுல அங்கே நிற்க வச்சுட்டானுங்க. காலெல்லாம் சூடு. திரும்பி பார்க்குறேன், என் ஹைட்டுக்கு பின்னால் நிற்கிறவங்க மட்டும்தான் தெரியுறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னென்னா இவள் கரெக்டாக இறங்குவாளோ இல்லையோன்னு, பஸ்ஸு மிஸ் ஆகிட போகிறாளுன்னு. கரெக்டாக ஸ்டாப் வந்து இது இறங்கின காணோம். பின்னால் பார்க்குறேன் காணோம், இறங்கல. வேறு வழியில் வெக்கத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன், இறங்குவான்னு. திடீர்னு ஒரு குரல் கேட்டுது, என்னங்க கூப்பிட்டீங்களேன்னு. பார்த்தா வண்டி உள்ளுக்கிற வேறு பரிமளம். அது பாருங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு குரல் என் குரல் தெரில, நாங்கள் அது குரல் கேட்டுது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட்டு பெட்டராக இருந்தது. இல்லை அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. இறங்கினோன்னு கேட்டேன், என்ன இது அப்படின்னா, ஒரு ஸ்டாப்பிங் போது கரெக்டாக இறங்கணும். அங்கேயே சொல்கிறான், உட்காந்த ஒன்று தூங்கிட்டேன், நல்ல மனசு உங்களை மாதிரியானா. அவங்க என்ன, ஆமாங்க, என்ன டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஊர் ஊராக சுற்றுறீங்க, அட்லீஸ்ட் எந்த ஊர் போனாலும் சரி கொஞ்சம் வாக்கிங் போங்க, காலையில் எழுந்து ஒரு வாக்கிங் போங்க. நான் விடிய காலையில் பட்டிமன்றம் நடத்துகிறான், காலையில் எழுந்து வாக்கிங் போங்க எல்லாம் சொன்னான். நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபுக்கிட்ட, அம்மா 40 வயசு ஆனால் வாக்கிங் போகணும் டாக்டர் சொல்கிறார், உனக்கு ஆயிடுச்சு, வாங்க 2 பேரும் போகலான்னு. இவ சொல்கிறா, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசு இல்லைங்க, அப்படி தான் வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் கெட்ட மனசுன்னு ஆயிடுச்சு. வேறு வழியே கிடையாது. அப்புறம் பார்த்தேன், தனியாக வாங்க. பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சார். மெரினால பார்த்தா எல்லா ஜென்ஸும் தனியாக வந்திருக்கான், ஆளுக்கு ஒரு நாய் பிடிச்சின்னு வந்துக்கிறான் வாக்கிங்க்கு. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்னங்க நாய் இட்டுன்னு வரீங்க? நீங்கள் வேறுங்க, சௌகரியம் இதான் சார், கூட கூட பேசாது, நம்மளை எதிர்த்து பேசாது, நம்மளுக்கே திடீர்னு மூச்சு வாங்குது வச்சுங்களேன். திடீர்னு அது வந்து நீ வந்து சிகரெட் நிறைய பிடிக்கிற, அதனால தான் உன்னால் நடக்க முடியல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்றைக்கி 1/2 கிலோமீட்டர் போனால் போதோன்னாக்கா போதும், அதுவும் முடிவு பண்ணிவிடும். நல்லது சார், அப்போ தான் சார், சரி ஓகே ஓகேண்ணே. என்ன பிரச்சனை, திரும்பி வீட்டுக்கு வர என் ஒய்ஃப் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு கண்ணு மூடினுக்கிறான். நான் 2ஆவது தூக்கமான, இல்லை நான் தியானம் இருக்கிறேன்னா. அப்போ தான் உண்மையிலே பயந்தேன். சார் தியானம் இருந்தால் அமைதி வரும், அது என்னவோ தெரியல, தமிழ்நாட்டில் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து உண்மையிலேயே தியானம் இருக்காளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் எடுக்கிறாளா, ஒன்றும் புரியல. என்னன்னு எல்லாமே அப்படி தான். ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போனாங்களும் அவங்க இயல்பு அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வரும், வர பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போன பொங்கல் போச்சு இல்லை, இங்கே அது அந்த வாட்ஸ்அப் வந்து தான் தெரியல. பொங்கல் பொங்கல் அன்றைக்கி சென்னையில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண, இந்த வாட்ஸ்அப்பை ஃபார்வேர்ட் பண்ணால் 50 ரூபா பேமெண்ட்டுன்னு வச்சா தான் சார் உருப்படும். எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறது ஃப்ரீ தானே, அச்சு விட்றது குரூப்பாக. எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் சார், பொங்கல் வந்து ஆண்களுக்கு, இந்த பொங்கல் வந்து இல்லை ஆண்களுக்கு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு, அது எவனோ வாட்ஸ்அப்பில் கிளப்பி விட்டான். என்னென்னா ஆண்கள் உயிருக்கு இந்த பொங்கல் வந்து பிரச்சனை, அதனால் மனைவிகள் எல்லாம் அகல் விளக்கு ஏற்றி வாசப்பட்டில் வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறான் பொழுது. அந்த வாட்ஸ்அப்பு என் தங்கச்சிக்கு போயிடுச்சு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு ஃபோனு லேண்ட்லைனில் வந்தது, என் ஒய்ஃப் தான் எடுத்தா. அப்படின்னு வச்சுட்டான். அவள் 2 வச்சாலே அது எங்கள் சைடு ஆளுன்னு எனக்கு தெரியும். யாருமான உங்கள் தங்கச்சின்னா, என்னான்னு உங்கள் தங்கச்சி வேலை இல்லைங்க, என்ன தான் சொன்னானே, ஒன்றும் இல்லை பொங்கல் ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான, அதனால் ஒய்ஃபுங்களாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமான்னு. சரி நீ என்ன உங்கள் தங்கச்சி சொல்லி என்றைக்கிங்க நடக்க போகுதுன்னு போயிட்டா. என் பயம் என்னன்னா, என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதோ இல்லையோ, உயிர் எந்து. அப்படியே மெதுவாக சமையல் போயிட்டு கிச்சன்கிட்ட போயிட்டு, நீ ஏற்ற மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லைங்க,
உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் தங்கச்சி சொல்லி ஏதாவது நடந்துருக்கான்னா, சார் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் உயிர் தானே கிடச்சிது. நம்ப மாட்டீங்க சார், வெக்கத்தை விட்டு என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஒய்ஃபு தான் அகல் விளக்கு ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. சார் உயிர் நம்மளுது சார், நம்ப மாட்டீங்க. ஏற்றிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அது வேறு அஞ்சு கஞ்சி தொலைக்க போகுதுன்னு. எந்த இடம் போனாலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரச்சனைக்கு பயந்தீர்கள் என்றால் பயம்தான் வாழ்க்கையை கெடுக்கும். சார் டெல்லி நல்ல ஊர், 3 நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு. இறங்கினோன்னா ஹோட்டல்கார பந்தாவாக ஆரம்பித்தான். ஏறினேன் நானும் என் ஒய்ஃபு என் பையன். ஹோட்டலுக்கு போனேன். இந்த நிறைய படிக்கிறதுலையும் கச்சாமுச்சான்னு எல்லாத்தையும் படிக்கிறதுலையும் இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்போ டாக்டர் சார்லாம் வெறும் ரிசர்ச், மனித குலத்தை காப்பாற்றுறது. நாங்கள் அப்படி இல்லை, எந்த துண்டு பேப்பர் எந்த சின்ன சம்பவம் வந்தாலும் படிப்போம். அதை எதாவது முடிஞ்சால் மேடையில் சொல்லாமல் ஆசைப்படுவோம். நான் ரூம் கீயை கொடுத்தான் சார், 2nd ஃப்ளோரு. திடீர்னு மண்டையில் ஒரு ஞாபகம் வந்தது. என்ன, எங்கேயோ படித்தது. இந்த மூளை இருக்குது தெரியுமா, வித்தியாசமான ஒரு படைப்பு சார், ஆண்டவன் நமக்கு கொடுத்தது. நீங்கள் நிறைய படிங்களேன், எல்லாமே எப்போயுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நீங்கள் எல்கேஜியில் இருக்கும்போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் படிச்சிருப்போம். அது எப்போவுமே ஞாபகம். ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தும். அதான் மூளை. எப்போவோ படிச்சதுங்க. அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும்போது ஞாபகம் வந்தது. என்னென்னு, வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கவும். சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் கண்ணாடி, நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டுருந்தது. படிச்சுது பக்குன்னு ஆயிடுச்சு. டெல்லி வேறையா, என்ன பண்ணுறது? டக்குன்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணுற, குழந்தை சூட்கேஸ்ன்னு லிஃப்ட்டில் வா, 2nd ஃப்ளோர். ஒன்று சாவி வாங்கினு படிக்கட்டில் ஓடி ரூமை திறந்து லைட்டை போட்டு பார்க்குறேன். நான் படித்த மாதிரியே இருக்குது. கட்டில், ப்ளைவுடு, நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி, மிரர். அடாடா! ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன். என்ன அப்போது, ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடியில் அடியுங்கள். ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம். படிச்சிருக்கேன். டக்குன்னு நான் பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும்போது தான் திடீர்னு மறந்துட்டேன். ஊடுருவுச்சுன்னா இல்லையா, ஊடுருவலைன்னா இல்லையா? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு குழந்தை சூட்கேஸோட காலையில் இருக்கிறா. இங்கே என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிடுக்கிறேன்னா, அவகிட்ட சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி கேமராலாம் அத்தோடு முடிஞ்சுது, அத்தோடு ஃபினிஷ். நான் தொலைச்சிருவா, கேட்கவும் முடியாது. ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஊடுருவதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. அவள் இங்கிலீஷ் மீடியம் வச்சவா, சரியா? புரியாது. ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சவன். எதுக்கு பிரச்சனை, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிங்க சார். இருந்த 3 நாள் நம்ம வள்ளலார் மாதிரியே மூஞ்சிக்கினே உட்காந்துது. வேறு வழி இல்லைங்க, வேறு வழி இல்லை சார். சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க, அவ்வளோ ஷார்ப்பு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சார் என்னங்க சிபிஐலாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவுடனே நம்ம பண்ண தப்ப கடன்னு சொல்லுவாங்க சார். ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தா வரோம். நம்ம ஆளுக்கு பாருங்கள், சண்டையை போட தெரியாது. தெரியல, ஆம்பளை சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேசவே வராது. சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ. நம்ம சார் ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் கேட்பான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. டே இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சு ஏன் கிமு கிபி எல்லாம் எடுக்கும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஏறும்போதுன்னு, நமக்கு பயமாக இருக்கும். மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு. அவங்கள மாதிரி ஷார்ப்பு கிடையாதுங்க. ஒரு ஆள் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான 11 மணிக்கு எழுந்துக்கிறான் சார். அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கிறான், சேவ் பண்ணுறான், டை கட்டுறான், பளபளன்னு ஷூ பாலிஷ் போடுறான், கிளம்புறான். ஏதோ தப்பு பண்ண போகிறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நேராக கேட்டால் இல்லைம்மா, ஏதாவது போய் சொல்லுவான். சண்டை எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டை? அந்த அம்மா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா. வந்தது எங்கே அப்படின்ச்சு. நம்ம ஆளுக்கு பொய் சொல்ல வராது. ஒன்று பொய் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது ஆம்பளைங்களோட வீக்னஸ். என்னையா கேட்ட, என்னையா டே உன்னை தாண்டா கேட்குது, அதுக்கிட்டே என்ன கேட்டேன்ற.
என்னையா கேட்டேன், எங்கள் எம்டி வராரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். பொய்ன்னு இவளுக்கு தெரியும், ஆனால் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. நான் உஷார் சார். டக்குன்னு விளையாடுற பையனை கூப்பிட்டா, டேய் ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போகிறேன்னு, அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போகணும். அவங்க ஷார்ப்பே வராதுங்க. சில வாட்டி அவங்களுடைய குரலுடைய டோனே நமக்கு பயமாக இருக்கும். சார் சர்க்கஸுக்கு போனேன் சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. இந்த சர்க்கஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அதனால் போனேன். சர்க்கஸில் உட்காந்துக்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க சார், பெரிய வட்டம் உட்டு, அதில் அவனை கையை இப்படி வச்சுட்டு கட்டிட்டு அந்த வட்டம் சொல்லுது. இந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துல ஒரு லேடி கண்ணை கட்டிடுச்சு. ஒரு 10 கத்தி சர்ரு சருன்னு அடியுது. அந்த சுற்றி இருக்கிற ஆள் மேலே படலை. எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டின அதோட விட வேண்டி தானே, நான் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய புட்சாலின்னு நினைப்பு. எது ஏற்கனவே 3 சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும் நாட்டம். என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவள் இல்லைண்ணா, எனக்கு ஒன்று ஈகோ. நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவன், உனக்கு தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அவள் சொன்னான், சத்தியமாக சொல்கிறேன் அது ஒய்ஃப் இல்லை அண்ணா. அட ஆமாங்க அது ஒய்ஃப் இல்லைங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னா. எப்படி சொல்கிறேன்னா, இதே கண்டி அவள் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் 6-7 கத்தி உள்ளே இறங்கியிருக்கணும் சார். 6-7 கத்தி உள்ளே இறங்கினு சொன்னேன். அந்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல, மாடுலேஷனு, பயந்துட்டேன். நல்ல காலம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், வரும் பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்கிறோம். இல்லை சமாளிக்க தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. இந்த பேப்பரில் பார்க்குறான் சார், 6 பெண்களை மணந்த காதல் மன்னன் கைது. ஒன்று அது இல்லாமல் இந்த பத்திரிக்கைக்காரங்களை சில வாட்டி எனக்கு கோபம் வரும் சார். சரியா, 6 பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான். அவனை எப்படி நீ காதல் மன்னன் எழுதுவேன்? நிறைய தமிழ் பத்திரிகையில் காதல் மன்னன் கைது தான் வரும். தப்பு இல்லையா? நீ என்ன சொல்ல வர? மீதி பேரையும் அதே மாதிரி மாற்றத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறியா என்னன்னே தெரியல. உடனே இவன் 6 பேருடைய கெடுத்துட்டான், 6 பேர் சாவடிக்கோ, அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பிபி ஏறும். நம்ம இப்படி யோசிக்கணும். ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் இருக்குமே, 5-6 மாட்டலன்னா இன்னும் 7-8ன்னு போவான். அப்படி தான் சார். பிரச்சனை வரும். வர பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே நாம் வாழ தெரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். பாசிட்டிவாக நினைக்கணும், வேறு வழியே கிடையாது. சார் கோயிலுக்கு போகிறேன் சார், ஐயர்கிட்ட ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு கொடுத்தேன். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்துடும். ஏன் நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இருந்தது சொல்லிட்டேன். அவர் ஐயர் போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. மாட்டிக்கினேன், மறந்துட்டேன். ஐயர் விட மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. போய் இவன் சொல்லுவான்னு பார்க்குற சொல்ல மாட்டான். அவன் என்னையே பார்க்குறான். நான் சொல்லுவானா மறந்துட்டேன்னு சார், நான் மட்டும் மறந்துட்டேன் தெரியலேன்னு சொல்லியிருந்தேன்னா போடும்போதெல்லாம் எனக்கு அர்ச்சனை விழுந்துருக்கும் இல்லை. அவன் சொல்ல மாட்டான். இருந்தாலும் உள்ளே போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. அப்போ தான் சார் தெரிஞ்சுது ஏன் நிறைய ஜென்ஸு கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனை பண்ணணுவான். புட்சாலி என்ன இருந்தாலும் நம்மளுக்கு சீனியர், நம்ம அதில் மாட்டிக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தேன் டக்குன்னு ஒன்று தான். இல்லைம்மா, இந்த ஸ்தல புராணத்தில் எப்படின்னா அவங்கவுங்க வாயால் சொன்னால் தான் பலிக்குமா. ஐயர் சொன்னார் சார். பாசிட்டிவாக நினைவுங்கள், வாழ்க்கை இனிக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது சார். சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு. டெல்லியில் இறங்க முடியல, ஏன்னா கடும் பனி, புகை மூட்டம். திருப்பி பெங்களூர் வருது வண்டி. மறுபடியும் இங்கே பெங்களூர் கிட்ட வரும்போது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு, திரும்பி வாங்கன்னு. திரும்பி இது போகுது. எல்லா பேசஞ்சரும் குதிச்சான். இதை நான் 3 வாட்டி அப் அண்ட் டவுன் அப்படின்னு. சுவாமி சின்மயானந்தா பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சாமிஜிக்கிட்ட கேட்டார், சாமி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கீங்க, டென்ஷன் இல்லாமல்? அவர் சொன்னார், அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, ஒரு டிக்கெட்டில் 3 வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி பாருன்னு. பாசிட்டிவ் திங்கிங் சார். மதர் தெரசா கல்கட்டாவிலேருந்து இதே மாதிரி தான் டெல்லி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் 6 மணி போயிட்டாங்க. திடீர்னு சொன்னாங்க 2 ஹவர் டிலே. எல்லா பேசஞ்சரும் போட்டு உரிச்சு எடுத்தானுங்க. அங்கே 2 ஹவர் டிலே. வெளியே போக முடியாது, உள்ளே முடியாதுன்னு. மதர் தெரசா தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றினாங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், மதர் உங்களுக்கு எப்படி 2 ஹவர் டிலேன்னு. தெரசா சொன்னாங்களாம், இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சரியா, அதனால் நான் சரியாக ப்ரே பண்ணவே இல்லை, அவசரமாக ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன், கடவுளோட கருணை 2 ஹவர் கிடச்சிது ப்ரே பண்ணுறதுக்குன்னாங்க. ஆக எல்லா இடங்களிலும் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால், சார் ஒரு வேலைக்கு போகிறோம் சார், ஒரு நாள் பிரச்சனைனா பரவாயில்ல சார், பிரச்சனையான இடத்துக்கே வேலைக்கு போகிறவன் சிரிச்சுக்கிட்டே போனான்னா அவன் தான் மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே இருக்கார், ஓம் பிர்லான்னு அர்த்தம், லோக்சபா சபாநாயகர். அவர் பார்த்துங்க சிச்சா மாதிரியே போடுறாரு. 500 சொச்சம் பேரும் மலமுழுங்கி மகாதேவனுங்க இல்லை, எல்லாம் முல்பா சுற்றி, ஒருத்தனும் ஒழுங்கு கிடையாது, பைட்டேனாரு யாரும் உட்கார போகிறதில்ல, கவலையே இல்லை, சிச்சா மாதிரியே போடுறாரு. அந்த மன உறுதி இருக்கணும். ஒரு தம்பதியை சொல்லுகிறேன், வாழ்க்கையில் அவங்கள விட சந்தோஷமாக இருந்தது யாருமே இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 60 வருஷத்துக்கு மேலே, இங்கிலாந்து ராஜா ராணி பார்த்துக்கிறீங்களா, மகிழ்ச்சியான தம்பதி. அதுலேயும் அந்த ராஜா பார்த்துருக்கீங்களா சார், ராணி கூட சிரிச்சுக்கினே இருப்பார், ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க, அவர் எதுலேயும் கையெழுத்து போடவே முடியாது, அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, லாண்ட்ரியில் பில்லில் கூட கையெழுத்து போட முடியாது, ஒரு அதிகாரம் கிடையாது. அங்கே ராணிமா தான் எல்லாம், பாராளுமன்றத்தை தொடங்கி வைக்கிறது, வெளியுறவு தூதுவரை பார்க்குறது, வந்து கனடாவில் கவர்னர் பண்ணுறது, விபிள்டனுக்கு இது கொடு, எல்லாம் நம்ம தான். ஆனால் இவர் கூட சிரிச்சா மாதிரியே போவார். வருஷத்துக்கு ஒரு 5 செட்டு கோட் எடுத்து கொடுத்துட்றாங்க சார். காம்படிஷனே இவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான், யார் ராணி கிட்ட நிற்கிறாங்கன்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கிறது. உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி வெளியே வர வேண்டும், அது மற்றவருக்கு வர வேண்டும். உள்ளே எப்பொழுது மகிழ்ச்சி வரும், எப்பொழுது உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுது மகிழ்ச்சி வரும். நீங்கள் பார்க்கிற இந்த கேளிக்கைகள் எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி இல்லை, ஜாய் வேற. சினிமா பார்க்கறதெல்லாம் வெறும் ஜாய், கேளிக்கை. மகிழ்ச்சி என்பது தான் ஹாப்பினஸ். ஒரு வீட்டில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். ஒரு மனசில் ஜாய் இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும். சார் குடித்தா ஜாலியாக இருக்குது சார், அதனால் குடிக்கிறது மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி என்பது எத்தனை வருடம் கழித்து நினைத்து பார்த்தாலே நம்முடைய மனம் கிளுகிளுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அதான் மகிழ்ச்சி. அதற்கு மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு குப்பை தொட்டி, ஒரு குப்பை வண்டி, ஒரு குப்பை லாரி, கார்பரேஷன் லாரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா தெருவிலையும் டெய்லி குப்பை எடுத்துனுக்குது. திடீர்னு அது ஒரு நாள் சாமி மாட வீதி பக்கமாக போகுது, அன்னைக்குன்னு பார்த்து தேரோட்டம், தேரை பார்க்குது, பார்த்தா தேர் ஜில்லுன்னு இருக்குது. இந்த குப்பை வண்டி தேரை பார்த்து கேட்டுதான், உன்ன மாதிரி கொடுத்து வச்சவன் யார், என்ன குப்பை தேர் சொல்லிட்டா என்ன இல்லை, இந்த ஜனங்க இருக்கானுங்க பாரு, மோசமானவனுங்க மக்கள், நன்றி கேட்டவனுங்க, யார், குப்பை வண்டி சொல்லுது. ஏன்னு பின்னயா நீ பாரு, 364 நாள் ஒரே இடத்துல நிற்கிற, ஒரே ஒரு நாள் தான் கிளம்புற, அது கூட ஊர் ஃபுல்லாக போகிறதில்ல, 4 மாட வீதி சுற்றிட்டு வந்து அங்கேயே நிற்கிற. ஆனால் ஜனங்க பாரு, உன்னை பார்த்தா எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறான், கையெடுத்து கும்பிட்றான். நான் இந்த ஜனங்களுக்காக டெய்லி தெருவாக போகிறேன், அவன் போடுற குப்பையெல்லாம் எடுத்துன்னு போகிறேன், அவன் தெருவை சுத்தம் பண்ணுறேன். ஜனங்க நன்றி கேட்டவங்க உன்னை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க, நன்றி கேட்ட ஜனங்க நினச்சான். தேர் சொல்லிச்சான், ஜனங்களை தப்பு சொல்லாத, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன், என்னை பார்த்து அவங்க கன்னத்தில் போட்டுக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, என் உள்ளே இருக்கிற கடவுள், அதனால் அவர்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார்கள். நீ டெய்லி வந்தாலும் உன்னை பார்த்து மூக்கு மூடுறதுக்கு காரணம் உன் உள்ளே இருக்கிறது குப்பை, என் உள்ளே இருக்கிறது தெய்வம். யார் உள்ளத்திலே தெய்வம் இருந்தாலும் அவர்கள் வணங்கப்படுவார்கள், இதுதான் உண்மை. ஆக சந்தோஷம் என்பது மனதில் இருக்கிறது. எதையும் நேர்மறையாக பார்த்தால் வாழ்க்கை இனிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏன்னா கல்யாண வீட்டில் கூட வந்தால் வாங்கன்னு சொல்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஆள் இல்லை, பொம்மையை வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, நம்ம வந்தோடனே தவ்வி குதித்து, நான் ஜாக்கி ஜானை சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் நான் வாழ்க்கையில் நேரில் பார்க்குறேன். அப்படியே பறந்து பறந்து அவருக்கு அப்படியே பதறுது உடம்பு, நல்லபடியாக முடியணுமே, நல்லபடியாக. இன்னொன்றுங்க, தமிழ்நாட்டில் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துட்டும் ஒரு ஆள் தைரியமாக இருக்காருங்கிறதே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக தானே. அதுக்கே ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். அப்புறம்
நம்முடைய மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். அவருடைய பெருந்தன்மையினால் அவர் வந்து சொன்னார், எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா தமிழ்நாட்டில் ஏதாவது யூடியூப்லாம் இருந்தால் போட்டு விடுங்க. 45 நிமிஷம் ஒரு கவர்னர் பக்கத்தில் தைரியமாக உட்காந்துருந்தேன் பாருங்கள். இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். முதல்ல பதறிட்டேன், கவர்னர் பக்கத்தில் எனக்கு சீட்டுன்னு. அப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ, அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் செய்தி போடுவீங்களோ, ஏன் இவ்வளோ நல்லா புரிஞ்சா சிரிச்சிடலாம். இதுக்கு ஒன்றும் நீ நல்லா புரிஞ்சிருக்கீங்க தலைவா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த செய்கூலி சேதாரமும் இல்லாத ஒரே கவர்னர் இவராக தான் இருக்க முடியும். அதுக்கே ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட சாயல் ஒரே மாதிரி வேற இருக்கா? எனக்கு பயந்து என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, இவர் ரொம்ப பெருந்தன்மையாக வந்து இவர் ஒர்க் பண்ணார் அப்படி அதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. ஃபாரின் டெலிவிஷன் நடத்துறதுங்கிறது அதுவும் மறந்துடாதீங்க. நான் ஏதோ அவரை பாராட்டி என் இல்லத்தில் அடுப்பறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இஸ்லாமியராக பிறந்து ஆன்மீகத்துக்காக அதிகமாக பணம் செலவு பண்ண அந்த ஒத்த விஷயத்துக்காக நான் அவரை கையெடுத்து கும்பிட கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எல்கேஎஸ் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது மாதிரி பல காசை நான் விட்டேன்டா. இங்கே ஒவ்வொருத்தரையுமே டயஸில் எனக்கு கோபால் சார் இருக்கார்ல, அவர் வந்து கோபி சாரை பார்த்தா, ஏன்னா எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேபிள் போட்டு காசு வாங்காமல் இருந்தவர். எனக்கு என்ன இந்த டயஸில் நம்ம எப்போதுமே உலகத்தை பார்த்து நம்ம வீணாக போயிடுறோங்க. இங்கே இருக்க எல்லாருமே இந்த டயஸில் ஒத்த வரியில் சொல்லணும்னா, விஜய் மல்லையாவோட உழைச்சி இந்த நாட்டில் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் 16 கட்டி இன்னைக்கு பிளேசர் போட்டு இன்னைக்கு நம்பிக்கையோட ஜெயிச்சு தான் இந்த டயஸில் உட்காந்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் எதுவும் கிடையாது. அதனால ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் அப்படியே கொடுத்துடலாம் எல்லாருக்கும். பத்தாது, நம்மளோட இருக்காங்கிறதுக்காகவே நம்ம இப்படி வச்சிருக்கோம். அதில் அவர் காம்பேர் பண்ணுறவர் என்னை விட நல்லா பேசுறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப பயங்க. நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பெரிய காஸ்ட்லி பொருளே 160 ரூபா ரேடியோ, அதை போடவே விட மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சுருக்கோம், அதை தொட்டால் என் பொண்ணு கொன்றுவா. நமக்கு அது பூர்வ ஜென்மம். இன்னைக்கு கூட ராசி பலனில் எனக்கு நாக்கில் சனின்னு போட்டிருந்தான். இந்த ரேடியோவை நான் வந்து காரில் தான் அதிகமாக கேட்பேன். இன்றைக்கி வழக்கம் போல் எனக்கெல்லாம் ஒரு டிரைவர், சூப்பர் டிரைவர், முந்தானத்து சக்கரத்தை எடுத்துட்டார் விழுப்புரத்துக்கிட்ட. என்னப்பான்னு சக்கரம்னாரு, சங்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதுவாங்க அப்படின்னாரு. அவன் பேர் பெருமாள். இன்னைக்கு அவர் வரல, நல்ல வேளை என் நண்பர் தான் வந்தார். கிளம்பும் போது போட்டாங்க ரேடியோ மெர்ச்சி, செம ஆட்டு மச்சு துப்பு எச்சி. அவன் வாயில தர்பையை போட்டு பொசுக்க. எவனுக்குமே இம்மு இன்னி இட்டு இப்பு இரு இச்சே வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு லயன்ஸ் கிளப் ப்ரோக்ராம்ல தமிழை நல்லா உச்சரித்து பேசினீங்கல்ல, அதுக்கு வாழ்த்துக்கள். அதை விட மகிழ்ச்சி என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க. நமிதாவோட நல்லா தமிழ் பேசினீங்கம்மா. ஏன்னா நம்மளோட கூட இருக்கிறதுனாலே. அதுல ஒருத்தர் அவர் டிரான்ஸ்லேஷன் யாருன்னு கேட்கிறார், நமிதா. இப்போ உங்களுக்கெல்லாம் கவலை நேரம் இருக்கும், எவ்வளோ நேரம் கொள்ளுவான்னு எனக்கு தெரியாது. ஊரா பேசுறது. இவர் வேற, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசு, எனக்கு கூட்டத்தை பற்றி கவலையே பட மாட்டேன். காலில் பக்கத்தில் கவர்னர் உட்காந்து காலில் ஒருத்தர் விரட்டிட்டாருன்னாரு. நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள், அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் மைக்கும் கேமரா மட்டும் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து ஆக்ஷன் அப்படிம்பாரு. நான் ஆள் இல்லாமே 6 மணி நேரம் பேசுகிறவன். பதறாரு குலாம் சார், சொந்த செலவில் நம்ம சூன்யம் வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு. உண்மையிலுமே நான் சொல்கிறேன், வேணுகோபால் சார் ஒரு 2 தடவை தான் ஃபோனில், சார் உங்கள் மீட்டிங் வந்துருங்க, நம்ம கோபி சார். எனக்கு என்னென்னா, இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது கூட கிரகாம் பெல்லுங்க, ஆனால் மிஸ்டு காலை கண்டுபிடிச்சவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தாங்க. இல்லை, இன்னைக்கு நான் ஃபோன் வேண்டான்னு சொல்லலை பாருங்க. என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணலங்க. வளைச்சி வந்ததுலேருந்து ஒரு 60 ஃபோட்டோ எடுத்துட்டாரு. இப்படி எடுக்கிறாரு, கீழே விழுந்துருவாரோன்னு. அதாவது சார் இருக்கிறது தான் வரும், நான் ஏதாவது எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சி எடுக்கிறாரு. அதாவது எனக்கு இன்னைக்கு 7.5 நாட்டு சனி தான் பிடிச்சிருக்கு. நான் இப்போ சவேரால கார் பார்க்கிங் இல்லை, அங்கே உள்ளவர் இந்த நம்ம காரை கொடுத்துட்டோம்னா அங்கே வேலிடு பார்க்கிங் வாங்குறாருல, அந்த பையன் சும்மா இருந்திருக்கலாம். இவங்க வேற, இவர் இந்த நீங்கள் ஆன்மீகம் பேசுவீங்க, டிவி கொமட்டுது எனக்கு டிவினாலே. ஏன்னா அவர் வந்தோன்னு கேட்குறாரு, சார் நீங்கள் விஜய் டிவியில் பேசுகிறவர்னு. அவன் என்ன நினச்சிட்டான், விஜய் டிவின்னு நான் தான் அதுக்கு ஓனர்னே நினச்சிட்டான். என்னப்பான்னு, இல்லை அதில் ஒரு டவுட்டுன்னா, என்ன சீக்கிரம் சொல்லுப்பான்னு. இல்லை சார் அதில் பிக் பாஸ் நடத்துகிறாருலன்னா எனக்கு வேர்த்து விறுவிறுத்து ஆயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் யார் நடத்துகிறாருன்னு உங்களுக்கு தெரியும்,
என்னப்பான்னு. இல்லை அவர் சீசன் 1ல் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சிருந்து அவுட் பண்ணிட்டாரு, சீசன் 2லையாவது மும்தாஜை வச்சிருப்பாருன்னு நினச்சா அவுட் பண்ணிட்டாரு. ஏன் சார்னாரு. சத்தியமாக இன்னைக்கு நடந்தது. நான் எனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் சிலபஸில் பார்த்து சொல்லிடுவேன். இது சிலபஸ்லேயே இல்லாத கேள்வி. நான் சொன்னேன், அப்பா உலகத்தில் கமலஹாசன் மட்டும் எந்த லேடியை எப்போ வச்சிருப்பாரு எப்போ அவுட் பண்ணுவாருன்னு எவனுக்குமே தெரியாது. ஏண்டா நான் தெரியாமல் பேச வந்துட்டேன். கொமட்டி கேள்வி கேட்குறாங்க. இதில் அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் வேற பேர் இருக்கு. நான் அந்த மீடியாக்காரங்க, நான் தப்புன்னு சொல்லலைங்க, நான்லாம் மீடியா இல்லாட்டி வெளிச்சத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனால் 2000 வந்த புயலை எடுத்து இன்னைக்கு நீங்கள் பிரேக்கிங் நியூஸாக போடக்கூடாது. உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரணுங்கிறதுக்காக நம்ம செய்கிறதில்ல. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 12 மினிட்ஸ் பேசினார்ல, அவரை பாராட்டி எனக்கு என்ன கையில் போட்டிருக்க செயினையா கழட்டி போட போகிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு எனக்கு வந்தது. நல்ல கைத்தட்டு கொடுங்க, நம்ம தான் பாராட்டணும். அவர் முகத்தில் சந்தோஷத்தை பாருங்க. அமீர்கானை விட அழகா தெரிகிறாரு. இன்னைக்கு ராத்திரி தூங்குவாருன்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்குள்ள எப்படி போவார்னு சொல்றேன் சார். வேற எதுவுமே இல்லை சார். 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் சார் வாழ்க்கை. இப்போ இந்த ஐயா டாக்டரோடைய ஏஜ் என்ன, அவர் ஏஜில் எல்லாம் என்னையெல்லாம் 4 பேர் தூக்கிட்டு தான் வரணும். ஏன்னா இப்பயே என் உடம்பு எப்படின்னாரு சார். அவருக்கு ஹானர் பண்ணீங்கல்ல டாக்டர், நீங்கள் கோச்சிக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பாவை அப்போல்லாம் கூட்டி போயிட்டு நல்ல வேலை கூட்டி வந்துட்டேன். அது தெரியாமல் நடந்துருச்சு, இறைவனுடைய சித்தம். நானா ஒன்றும் பண்ணலை. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டாக்டரே சிரிச்சு நான் இங்கே தான் சார் பார்க்குறேன் லைன்ஸ் கிளப்பில். ஏன்னா பாடா எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்காருங்க, மருது பாண்டியர்னு ஒருத்தர். உண்மையிலுமே ஃபீஸ்லாம் நியாயமாக வாங்கி பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு டாக்டர் இருக்கார், கோச்சிக்காதீங்க, கொமட்டிடும். அவரை பார்த்தாலே எனக்கு போனோன்னு கேட்பார், மூச்சை இழுத்து விடுங்க, நாக்கை நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பாரு. இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாரு நான் சொல்லவே முடியாது. 3 நாளைக்கு முன்னாடி சத்தியமாக முடியலன்னு எங்கேயோ போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். 27 வயசு பையன் வந்து டாக்டர்னா அவனை பேசவே விடலை. வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்ன என்னன்னு கேட்கல. அந்த பாருங்க அனுபவிச்சிருக்காரு, சிரிக்கிறார் மாப்பிள்ள. என்ன அவர் யார்கிட்ட டாக்டர்கிட்ட குத்து வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் சார். பத்மஸ்ரீ இப்போ இவர் கூட விருது வாங்கினார்னு என்னைய படிச்சாரு. இப்போ தெரிஞ்சிருச்சு விருதெல்லாம் வாங்குறாங்கன்னு. இப்போ அவங்களாம் கொடுக்கறது இல்லை. பத்மஸ்ரீ பத்ம விபூஷனை விட நான் ஏதோ இவங்க கூப்பிட்டதுனால சொல்லலை. 25 வருஷம் என் வயிற்றை கழிச்சு பார்த்தா ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியும் நூடுல்ஸுமா இருக்கிறது பாதி. நான் லயன்ஸில் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். லயன்ஸ்னால தான் இன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் டாடா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன். பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் தாத்தாவுக்கு 16 பிள்ளைங்க. அதை தவிர அவர் போஸ்ட் மாஸ்டராகவும் இருந்தார். இல்லை சார் டெலிவரி நல்லா பண்ணாருன்னு சொல்ல வந்தேன். என் பேச்சை கேப் விட்டா சிரிக்க முடியாது. அதில் ஒருத்தர் வருத்தப்படுறாரு, அது அவங்கவுங்க தாத்தாவை பொறுத்து இருக்கு சார். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வறுமைங்க, சாப்பாட்டுக்கு பெரிய கஷ்டம். ஆனால் இப்போ எனக்கு சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் தமிழ் போட்ட பிச்சைங்கிறத நான் பெருமையோட மேடையில் சொல்கிறேன். எதிராக வானமே இல்லைன்னா நான் டாக்டர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் விருதை பற்றிலாம் சொன்னாங்க. இவங்க யாருமே வந்து உடைச்சி மேலே வந்தவங்க. இவங்களுக்கு யாருமே பெரிய ட்ரெடிஷ்னல் பேக்கப்பில் எல்லாம் பேசுவாங்க. 5 லட்ச ரூபா கடன் கேளுங்க, ராத்திரி 8:30 மணிக்கு இப்போ கிளாஸை வச்சுக்கிட்டு பேசும்போதே மாப்பிள்ளை உனக்கா உயிரை தரேம்பா. 10 லட்ச ரூபா கேட்டால் 3 நாள் எனக்கு காது வலி, இந்த காது கேட்கலன்றுவாங்க. அது பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் தெரியும். ஆனால் உழைச்சி மேலே வந்த இந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் பூஜை ரூமில் நீங்கள் வைக்க வேண்டியது. நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுங்க அவருக்கு. அதுதான் பெரிய பாராட்டு. அவங்க உங்கள் சன்னா, உங்கள் ஒய்ஃபா? எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு மருமகளோட ஒரு மாமனார் வந்து சிரிச்ச முகத்தோட கிளப் மீட்டிங்க்கு வந்து, அதுவும் பிரச்சனையும் இல்லாமல் 45 நிமிஷம் அந்த அம்மா உட்காந்துருந்து, அதுக்கு பக்கத்தில் உங்கள் பையனும் சிரிச்ச முகம் மாதிரியே நடிச்சு என்னைய மாதிரி விருது வாங்கிட்டு போகிறது, இதை விட நான் வாழ்க்கையில் சொல்கிறேன் வேணுகோபால் சார் ஃபங்க்ஷனுக்கு இதை விட ஒரு சக்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா மருமகளே சேர்த்து மாமனாரை கூட்டிகிட்டு வந்த ஒரே ஃபங்க்ஷன்
எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரீஜன் மீட் பேசியிருக்கேன், ஃபேமிலி மீட் பேசியிருக்கேன், கிளப் மீட்டிங் பேசியிருக்கேன், இன்ஸ்டலேஷன் பேசியிருக்கேன். இப்போ பாருங்க, டக்குன்னு செக் பண்ணுங்க, யாருக்கும் பிபி சுகரே இருக்காது சார். ஆமாம், இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அடே அப்பா, என் மாமனாருக்கு அப்புறம் என் மேலே மரியாதை வச்சிருந்த ஒரே ஆள் நீங்கள் தான் சார். கடைசி வரி வரைக்கும் விடாமல் படிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா. அவர் சொல்கிறார் மாதிரி இல்லை, நல்லவரே தான். ஏன் தெரியுமா, எனக்கு இங்கே அவர் கூட சொன்னார், சைலன்ஸ், பேசாதீங்க, சிரிங்க. அந்த ப்ளூ பிளேசர் போட்டிருக்காருல்ல, அவருக்கெல்லாம் நோயே வராது சார். சிரிப்பை இயல்பாக சிரிச்சிடணும். நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் 4-5 பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன், பேசலை. ஏன் தெரியுமா, சில மீட்டிங் எழுதி வச்சு பேசக்கூடாது, இங்கேருந்து பேசணும். இது நல்ல ஆத்மார்த்தமா சார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இன்னைக்கு அவர் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து பெருமைப்படுறாருல, அதை விட சந்தோஷம் அவருக்கு வாழ்க்கையில் என்ன சார் கிடைக்க போகுது? அதை சொல்லணும்ல ஒரு மனசு. பாருங்க சார், நமிதாவுக்கு அப்புறம் என்னையும் 10 பேர் ஃபோட்டோ எடுக்கிறீங்க சார். எனக்கும் வாழ்க்கையில் இருக்கும் சார், இந்த ஃபேஷன் ஷோலாம் இத்தனை லைட்டு போட்டு எடுக்கிறாங்களே, நம்மளை எடுக்க மாட்டாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு லயன் ரீஜன் மீட்டில் தான் சார் 4 லைட்டு போட்டு 7 கேமராவில் நான் எந்த கேமராவுக்கு மூஞ்சி காமிக்கிறதுன்னு தெரியல சார். இந்த டோட்டல் மீட்டிங்கோடைய அஜெண்டா என்ன தெரியுமா, வெளியில் போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், உங்களுக்குள்ள லைஃப்பில் ஒரு கோல் இருக்கணும், ஒரு எந்தோட நீங்கள் வெளில போகணும். அதுக்கு தானே இந்த மீட்டிங். அதுக்கு என்ன தெரியுமா காரணம், நான் கூட இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எல்லாருமே சாதாரணமாக இருந்து பெரிய லெவலில் வந்தவங்க தான். நம்ம செருப்பு கூட தைக்கலாம், அவமானமே கிடையாது. செருப்பு கூட தைக்கலாம், தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. எந்த வேலை செய்கிறோமோ நமக்கு வேல்யூ சிஸ்டம் இந்த நாட்டில் தெரியலேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. இப்போ என் குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எல்லாரும் என்ன சொல்லி கொடுப்பீங்க, உங்கள் டீச்சர் தான் பெஸ்ட்டு ரோல் மாடல்பீங்க, பிரின்ஸ்பாலை பார்த்தா கீழே விழுந்துருப்பீங்க. நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரது, உனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் 6 வருஷம் உன் ஸ்கூலை பாதுகாக்கிற ஆயாமா தாண்டா ஒன்றை மாங்கி பெஸ்ட்டு, அவங்கள எப்போதும் வணங்குங்க. ஏன் தெரியுமா, தொழிலை வச்சு நம்ம யாரையுமே சிரமப்படுத்தக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ உங்களுக்குன்னு சில வேல்யூ இருக்குது. முதல்ல என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு காலத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கடைசியில் ஒருத்தர் சிரிச்சு இப்படி இருமுறாருல, அவர் 5 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டில் பார்க்குறேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார், ஐயோ இருந்தாலும் பேசியே கொள்ளுவாண்டா அப்படின்னு போவார். அது வேறு விஷயம். அவரை பார்த்தோன்னே என்ன கேட்பேன், சார் நீங்கள் எப்படி, கிளப்பில் எப்படி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? இப்போ எவனுமே அப்படி கேட்கறது இல்லைங்க. காலைல பார்த்தோன்னே, என்ன சார் உங்களுக்கு 300ஆமே, எனக்கு 310, உங்களுக்கு 400ஆமே, எனக்கு 420. ஏன் தெரியுமா, அப்பா இப்போ 15 வருஷமாக எவன் வீட்டுக்குள்ளே போனாலும் முதல்ல காஃபின்னு கேட்டாங்க, இப்போ கேட்குறது வித்து சுகரா வித்தவுட் சுகரா. நான் பொய் சொல்லலை. அதுக்கு என்ன தெரியுமா, ஹியூமர் சென்ஸ் நம்மள்டேருந்து போயிடுச்சு சார். சார் முந்தானேத்து ராத்திரி எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தன் ஓடி வந்து பேசுகிறான் சார் என்கிட்ட, 1:30 மணி. சார் ஊராக போய் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சு நிறைய யூடியூப்பில் இப்போ வருது, பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உடம்பு பார்த்துக்கோங்க சார், நம்ம ராமசாமி இப்படி தான் சார் முந்தானேத்து பேசிக்கிட்டே இருந்தார் சார் அப்படின்னாரு, போயிட்டார் சார். ஏண்டா ராமசாமி போனதுக்கும் நான் ஊராக போய் பேச, அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம வெள்ளை சட்டை போட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு. நான் கடுப்பாய் அவனுக்கு ஒரு பதில் சொன்னேன், அப்படியே எனக்கு ஏதாவது ஆனாலும் கவலை இல்லை சார், என் ஒய்ஃப் பேரில் நிறைய இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்னு. அதுக்கு அவன் அடிச்சாங்க, இன்சூரன்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நாமினியே வாங்க முடியலையான்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு பணிந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இந்த உண்மையிலே வேணுகோபால் ரீஜன் சேர்பர்சனாக இருக்கார். இன்னும் நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு காலத்தில் இதே இடத்துல அவர் கவர்னராக கூட இங்கே வருவார். நல்லா கை தட்டுங்க, அடிச்சு விடுங்க விடுங்க, நம்மளால முடியும், பத்தாது, நல்லா தட்டுங்க. அந்த அம்மா மனைவி பார்க்குது, இப்பதாண்டா பாதி சொத்தை கிழிச்சிருக்கோம், மொத்த சொத்தையும் விடணும் இருக்காரு சார். இதுல ஏதாவது நீங்க கழிச்சு, ஆமா அவர் அங்கிருந்து, அதாவது தமிழன் இவங்களே சும்மா இருந்தாலும் அவர் முகத்தை பாருங்க, அப்படியே மகிழ்ச்சியா அவர் சொல்றாரு, இதுவே நீ விட்டுட்டா போதும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா சார் நம்ம ஊர்ல நல்லா பேசுவாங்க. நான் கூட இப்ப சொல்றேன், இங்க உள்ள லயன் நீங்க ஒரு ஓத்தை எடுத்துக்கங்க. நான் ஏன் தெரியுமா, நாகப்பட்டினம் சுனாமி பத்தி சத்தியமா சொல்றேன் சார். சுனாமியில் 2 பேர், குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், ஆதிசங்கரருக்கு அப்புறம் காவி போட்டு சடலத்தை தொட்டு தூக்கின ஒரே சாமியார் அடிகளார் தான். அவர் ஆனந்த விடனில் அப்போ எழுதினார்,
அரிமா சங்கங்கள் இல்லை என்றால் பிணங்கள் அனாதைகளாக இருந்திருக்கும்னு எழுதினார். ஏதோ நம்ம வர்றோம், ஒரு கெட் டுகெதர் நடத்துகிறோம், டின்னர் மீட்டிங் நடத்துகிறோன்னு இல்லை. அவங்க எத்தனை பேருக்கு இலவச தையல் மிஷின் வாங்கி கொடுத்தவங்கன்னு எனக்கு தெரியும். ஐ கேம்ப் நடத்தினது தெரியும், பிளட் டொனேஷன் தெரியும். இதை விட சர்வீஸ் ஏன் தெரியுமா? நம்மளே பாராட்டிக்காதனால வந்த சாபக்கேடு தான் இதெல்லாம். நீங்களும் சொல்லுங்க, உங்கள்லேருந்து ஒருத்தரை அடுத்த தடவை தேர்தலே நிறுத்துவோன்னு சும்மா சொல்லி வைங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே முதலமைச்சர் தான். ஆமாம் சார், நான் ரஜினிகாந்த் மேலே வருத்தம் இல்லை. என்ன சொல்றேன்னா, அவங்க ஒய்ஃப் நடத்துகிற ஸ்கூலுக்கும் வாடகை கட்டிருங்கன்னு சொல்கிறேன். குலாம் சார் பார்க்குறாரு, ஏண்டா எனக்கு 7.5 கூட்டுரு எப்படி? நமக்கு மேடைக்கு வர்ற வரைக்கும் தான் பயம். நான் பேசிட்டு வீட்டுக்கு போகிறத விட வேலூருக்கு போகிறத ரொம்ப பெருமையாக நினைப்பேன். ஏன்னா பெயில் எடுக்கிற மொத்த செலவும் நம்ம கவர்னர் அதில் ஒருத்தர் அனுபவிச்சு கை தட்டுறாரு, நல்லா போகிறேன். அவ்வளோதாங்க ஹாப்பி. நான் இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, நல்லா சிரிங்க சார். உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் வரும். நீங்கள் காலில் வெளியில் போகும்போது செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே அப்பளம் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா என்னடா பண்ண போகிறோம் வாழ்க்கையில்? சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பெரிய வசதி இல்லை. யாராவது கொஞ்சோண்டு பக்கோடா வாங்கிட்டு வந்தால் இந்த வார்த்தையே சொல்கிறேன். இதெல்லாம் தான் மேடையில் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லணும். பக்கி மாதிரி பறப்போம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, எதுவுமே வசதி கிடையாது. அப்போ எல்லாம் இருந்த ஹாப்பினஸ் இருந்தது. இப்போ எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது, ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருக்குது. ஆமாம் சார், ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன், ஆப்பிள் ஃபோனு, ஐபேடு, லேப்டாப்பு. 7th படிக்கிற என் பொண்ணுக்கு 24 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கலப்புறம். அதுவும் இந்த நமக்கு 2 வரி டைப் பண்ண முடியல, அவளுக்கு காலைல 5:30 மணிக்கு போர்வைக்குள்ள லைட் எரியுது. என்னடா தாமஸ் ஆல்வா எடிசன்னா முடித்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் சுரேஷ்னு ஒரு பையன் அமைச்சிருக்கான். மேலேருந்து கீழே வந்தால் அருவி, கீழேருந்து மேலே போனால் குருவி. அதுக்கு இவ பதில் போட்டா பாருங்க, செத்துட்டேனா. உங்கள் வீட்டில் அரிசி இருந்தால் எடுத்து கிரைண்டரில் போடு மாவு, அதே அரிசியை உங்கள் அப்பா வாயில் போடு சாவு. இந்த வடிவேல் சொல்வான்ல, ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு. சத்தியம் சார். ஒரு காலத்தில் எந்திரிச்சோன்னு பல்லு விளக்குவோம், இப்போ எந்திரிச்சு எல்லாரும் செல்லு விளக்குறோம். பெண்கள் கோலம் போட்டிங்க, இப்போ பேட்டன் கோலம் போடுறீங்க. இப்போ என் உடம்பை பார்த்தாலே தெரியும், நானும் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். அதில் பாரு அனுபவிச்சு திரிக்கிறாரு. இப்போ தான் அந்த ட்ரெயினில் கூப்பையில் போனேன். அன்றைக்கி 83 வயசில் ஒருத்தர் 2 செல்ஃபோனு. பதறி நான் கேட்டேன், எதுக்குங்கன்னு. இதில் வராட்டி இதில் ஆன் பண்ணி இதில் பேசிப்பேங்கிறாரு. என் ஒய்ஃப் 2 ஃபோனு, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு வச்சுருக்கா. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். என்னடின்னு இல்லை, நீங்கள் வச்சிருக்க 2 செல்ஃபோனையும் அப்படி வச்சிருக்கேங்க. இப்போ சார், இது நான் உண்மையிலேயே சொல்கிறேன் சார். வேணுகோபால் சார், எல்லாருக்கும் 1 லிட்டர் ரத்தத்தை இன்னைக்கு ஏற்றிட்டீங்க உடம்புல, நல்ல ரத்தத்தை. இதுதான் மீட்டிங்க. 10வது நல்லா தட்டுங்க, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சி, ஹாப்பி பாருங்க. நான் இன்னைக்கு எழுதித்தேன் சார், நான் சைக்காலஜி MA படித்தவன். ஒரு தடவை நீங்கள் சிரிச்சா 8 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம்ங்கிறான், டாக்டருக்கு தெரியும். 2 தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் பாருங்க. அவரே பத்மஸ்ரீயே ஆமாங்கிறாரு. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் 1:30 மணிக்கு மொட்டை மாடியில் ஏறி நின்று வேணுகோபால் சாருக்கு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றிட்டோன்னு சொல்லுவோன்னு கையை விரிச்சு கக்கன்னு சிரிச்சா, நாளைக்கு கிளப்புக்குள்ளே வரும்போது அப்புறம் கோபி சொல்லுவார், நல்லா இருந்தாங்கடா எங்கள் கிளப்பில். இப்போ எல்லாரும் உள்ளே வரும்போது 2000, 4000, 8000, 10,000 அப்படி இல்லைங்க. கூடி உக்காந்து ஹாப்பியா மகிழ்ச்சியா. நான் வாழ்க்கையில் யார் வேணாலும் ஜெயிக்கலாங்க. ஜெயிக்கிறதுக்கு முதல்ல என்னென்னா ஹாப்பினஸ் வேணும் சார். எனக்கு எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ்ன்னு என்ன தெரியுமா வாங்கி தருவார், கோச்சுக்காதீங்க, ஒரு கம்மர் கட்டு சார். அதுக்கு பேர் கல்கோனான்னு பேர் எங்கள் ஊரில். காலைல 11 மணிக்கு போட்டோம்னா 3 மணி வரைக்கும் கரையாது. இடையில எங்கள் பாட்டியெல்லாம் கடிச்சு பார்ப்பா. இதை அனுபவிச்சிருந்தா தான் சிரிக்க முடியும் சார். அவசர ஸ்நாக்ஸ்னா மாங்காய் பத்தை எடுத்து மிளகாத்தூளில் வச்சு திம்போம். ஆனால் இப்போ எதுவுமே மெட்ராஸில் ஒன்று தெரிஞ்சிருக்கு சார் பிள்ளைகளுக்கு. அப்பன்னு லேட்டாக வந்தால் அவளே ஃபோனில் ஆர்டர் பண்ணி பீஸான்னு ஒன்று சாப்பிட்றாங்க. அது கோச்சுக்காதீங்க, 35 பேர் முகுச்சலி சிந்துற மாதிரி இருக்குது. குடும்பமே பிக்கிறாங்க. இனிமேல் லைஃப்பில் ஒரு பைய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்கார கேஸ் போட்டாலும் அதை முதல்ல சந்திக்கிறது வேணுகோபாலுடைய செலவு.
எல்லாமே இந்த பர்கர் என்னன்னு உண்மையிலுமே 450 ரூபா கொடுத்து வாங்கி பார்த்தேன். ஈரக்குலை எனக்கு ஆடி போச்சு. நான் படிக்கிற காலத்தில் நாய் ரொட்டி போட்டோம்ல, அதை ஓவனுக்குள்ளே வச்சு ஆட்டு கொடுக்குற இறத்தலையை உள்ளே வச்சு குழச்சிக்காதீங்க. சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேலே சாசை கொடுத்து அடிச்சிடறான். ஏண்டா அமெரிக்காக்காரன் கூல் காஃபி குடிக்கலாம், நீ 650 ரூபா கொடுத்து ஈசிஆர் ரோட்டில் ஸ்டாப் போட்டு குடிஞ்சிட. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஐடி செக்டாரில் பிஇ முடிச்சோன்னே 75,000 ரூபாய் வேலை கிடைச்சோன்னே இவனுக்கு 750 ரூபாயோடைய வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. அதான் உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.